ஹே காய்ஸ், வெல்கம் பேக் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு நான் மன்னார்குடிக்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் அப்பா மார்னிங் வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா தயிர் சாதம் மாங்காய் வச்சுட்டு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அக்கா மாங்காய்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் வந்து தம்பி பிறந்ததுலேருந்தே வந்து சாப்பிட்ருக்கேன். அதனால் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலை. தென் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது தான் வந்து நான் சாப்பிட முடியும். அதனால் டக்குன்னு சாப்பிட்டு அடுத்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா தம்பி ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை. எங்கேயாவது வெளியில் போய் தங்கியிருந்தால் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், செட் ஆகும், இது தேவையில்லை, இது தேவை இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனாலேயே குழப்பத்திலேயே வந்து எனக்கு கண்ணாக்கு தம்பிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சடனாக தான் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா கண்ணாவோட பாட்டி வந்து கூப்பிட்டே இருந்தாங்க. தம்பி பிறந்ததுலேருந்து தம்பியை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டைம் வந்து எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் ஏர்லி ஸ்டேஜில் வந்து தம்பியை தூக்கிட்டு போய் வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு 5 மந்த் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். 5 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து தம்பியுமே எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 7 நாள் 8 நாளுக்கு முன்னாடி வந்து நான் ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் 2 பேர்த்த விட தம்பிக்கு தான் வந்து நிறையா திங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். வைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாவல் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. தென் 4 டவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 2 3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு ஒன்று தான் எடுத்தேன். டைப்பர் வந்து ஒரு 10 டைப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே வேறு எதுவும் பிராண்டு வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. தென் ஃப்ளாஸ்க்கு வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா வாட்டர் வந்து வேறு ஏதாவது நம்ம குடிச்சா அது நம்மளுக்கு வந்து கோல்ட் ஆச்சு அப்படின்னாலும் பேபிக்கு வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் டெடிபியர் பிராண்டில் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மேபி அங்கே போய் அவனை குளிக்க வச்சேன்னா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. விட்டமின் 3 டானிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எப்போவுமே மார்னிங் அவனுக்கு கொடுத்துருவேன். ஸ்வெட்டர் வந்து வரதுக்கு ஒன்று போகிறதுக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் வரும்போது ட்ரெயின்லேருந்து தான் ஐடியாவில் இருந்தது. அந்த ஒரு ரீசன்னால் அவனுக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போனதே இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரி. அதனால எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு 4 5 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து குல்லா, அதுக்கப்புறம் கைக்கு அந்த காஃப் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் போடவே இல்லை, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் க்ளவுஸ் எல்லாமே. அவன் பேசுகிறேங்கிற பேரில் வந்து நிறையா வாயில் ஜொல்லு ஊற்றுவான். தென் வந்து வாமிட்டும் சம்டைம் பண்ணுவானா, அதனால வந்து கர்ச்சீஃப் 2 எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி வந்து இந்த ப்ரெஸ்ட்டு பம்ப் நான் யூஸ் பண்ணுவேனா என்னன்னு தெரியல. ட்ராவல் டைமில் மேபி யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் உங்கள் யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயம்னா இதுதான். ஏன்னா நான் வந்து மேனுவல் பம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர். நான் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எதனால அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி. அரௌண்டு வந்து 6000. இதை வந்து எல்லாருனாலையும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த ஒரு ரீசன்னால் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. தென் எனக்காக வந்து பர்டிகுலராக வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கண்ணாவுக்கு வந்து வாட்ச்சு, அவனுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இங்கேருந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து சாரீ, ஏன்னா இங்கேருந்து ஊருக்கு போகிறேன்ல, அந்த ஒரு ரீசன்னால் சாரீ வேர் பண்ணிக்கலாம், அங்கே போய் சுடிதார் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி வேரும் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அங்கே போய் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாக்கு வந்து டிஷர்ட்டும் ட்ராக்கும் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குல்லா எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருந்தேன். வேறு ஏதாவது எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால நான் பெருசாக அவங்களுக்கு எதுவும் எடுத்து வைக்கல. தம்பி தூங்கிட்டு இருந்தான். தூங்குற டைம் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவன் நல்லா அசந்து தூங்கிட்டான். அவன் மூஞ்சியை பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவனை தூங்க வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமே. என்னோட மதர் இன் லாவை பற்றி நிறைய கொஸ்டின் பண்ணுறீங்க. எல்லா விதமான கொஸ்டினுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் இதுக்கப்புறமும் நீங்கள் அதை பற்றி கேட்டிங்க அப்படின்னாலும் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறதில்ல. அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க. யாராவது அந்த விஷயம் கேட்கணும்னு தோணுச்சுனாலே ரிப்ளை வராது. அதனால அதை பற்றி கேட்காதீங்க. தென் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே போய் நான் வந்து அதை மற்றவங்களோடது நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். சீப்பு யாரோடதுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட விஷயம் வந்து எப்போவுமே நீங்கள் முன்னாடியே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. யாரு இனியனா?
ஒன்றும் நீங்கள் பிடிக்க வேண்டாம். தங்க பிள்ளை என்னம்மா? என்னது என்னது இது? ஓய் இனி இனி குட்டி என்னப்பா அமைதியாக இருக்கீங்க? தூங்கி எழுந்துச்சாலுப்பா? போன பிடுங்கணும் உங்களுக்கு. ஓய் ஓய் ஜிக்கு 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 ஜி வேண்டாண்டி ஃபோனு. இனி குட்டி சிரிச்சு காட்டிருங்க என் தங்கம். இனி குட்டி சிரிச்சு காட்டுங்கடி. ஈ ஆ 12:30க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஆனால் நாங்கள் வந்து 9:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பைக்கில் தான் போகிறோம். பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பி தூங்கிட்டு தான் இருந்தான். அப்படியே தான் தூக்கிட்டு போனோம். எங்கே பைக்கில் போகிறீங்க, சேஃப் இல்லை, காரில் போகலாம்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பைக் தான் எங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து கார் புக் பண்ணி போகிறது நல்லது தான். ஆனால் மறுபடியும் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே எங்களுக்கு கார் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு வந்து பைக்கே வந்து கம்ஃபர்டபுள். அதனால தான் நான் வந்து கண்ணன்கிட்ட பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் வந்து எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க சீட்டுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து காலையில் ஒரு 7:30 அந்த மாதிரி அந்த டைமுக்கு போய் சேர்ந்துரும். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமாக கால் வலி. ஏன்னா நான் தான் இனியனை மடியிலேயே வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தேன். நான் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னா இனியனை கீழே போட்டுருவேன் அப்படிங்கிற பயம். அதுவும் இல்லாமல் சீட்லேயெல்லாம் படுக்க வைக்கிறதுக்கும் எனக்கு பயம். அதனால நான் மடியிலேயே தான் வச்சுருந்தேன் இனியனை. எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு குழந்த அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கண்ணுக்கே தெரியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இனியன் அந்த நேரத்தில் என்னை டச் பண்ணி அவன் சிரிப்பான். அப்படி சிரிக்கும் போது எனக்கு எல்லாமே மறந்துடும். நான் அவன் கூட அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பார்த்துட்டா பரண்டிடுவான். தாத்தா இருக்காரு இங்க பயப்படாது. உன் தாத்தா இங்கதான் இருக்க. நல்லா இருக்கா? உன்னை வரத்தவங்கதான் உன் தாத்தாவை பார்க்கதான், என்ன பார்க்கல. உன் தாத்தா உன்னை பார்க்கணும்னு அப்படி இருக்கான். என்ன புரியுதா? ராஜேந்திரனுக்கு பேரம் மறுக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு கோயில் குளமெல்லாம் வேண்டணும். எப்படி உட்காந்துருக்கான்? கையை எடுத்து விடுறான். உள்ள போட்டு விட்டுறலண்ணா. கம்ஃபர்டபுளா இல்லையா? வரலாம். இங்க நீ இங்க வாங்க. இல்ல அவங்க பாட்டி அவங்க எடுத்து கொடுத்ததா அவங்க இனியன் கையில கொடுக்காங்க. கையில வச்சிருந்த கையில குடுத்து வச்சுக்குவாங்க. இந்த வச்சுக்கிட்டோம். இல்ல இல்ல வச்சுக்கிட்டேன். வேண்டாம் வச்சுக்கிட்டோம். இந்த வாயில வச்சுக்கிட்டோம் பாரு. கண்ணாவோட அப்பாவை பெற்றவங்க தான் வந்து இந்த ப்ளூ கலர் சாரியில் இருக்காங்க. அவங்களோட அக்கா தங்கச்சி தான் வந்து இவங்க 2 பேரும். இவங்க 3 பேருமே வந்து அக்கா தங்கச்சி தான். இவங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து மன்னார்குடி போயிருந்தோம். அப்புறம் தாத்தா ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவரும் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க.
இனி என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து அவனுக்கு எது இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே வந்து தாயத்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தாயத்து வாங்கிட்டு, நெறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, எனக்கு என்னென்ன புடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு, தம்பிக்கு ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துட்டு தம்பிய பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவன் பொறந்ததுக்கப்புறம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே அவன பார்க்குறாங்க. அதனால அவ்ளோ சந்தோஷம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆள் கைக்கு மாறிட்டு அளவே இல்ல அவன். அவனும் சிரிக்க, இவங்க பேச, கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு அப்படியே சுத்திட்டே இருந்தாங்க. அன்னைக்கு டே வந்து எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. எல்லாமே ஹேப்பியா இருந்தது. அதுவரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கண்ணா ரொம்ப ஹேப்பியா இருந்தான். அதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு நாள் கூட இருந்துட்டு வந்திருக்கலாம். ஆனா, கண்ணாக்கு 2 நாள் தான் வந்து லீவே கிடைச்சது. அவசரமா கிளம்பி வர வேண்டியதா போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். டாடா! பாய்.